ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பை பத்தி தளபதி போட்ட போஸ்டுக்கு திருமாவளவன் அவர்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒன்றிய அரசை எதிர்பார்க்காம மற்ற மாநிலங்கள் பண்ற மாதிரி தமிழக அரசும் ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதை பத்தி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு ஜாதி ரீதியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது பண்ணணும் தான். ஸோ அதை நானுமே ஏற்கிறேன். பட் அதை ஒன்றிய அரசு தான் எடுக்கணும், அப்பதான் அது அபிஷியலா இருக்கும்னு சொல்லிட்டு திமுக அரசு அந்த ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. ஏன்னா அவங்க எடுக்கிறது தான் அதிகாரப்பூர்வமான ஒரு அத்தன்டிக் லிஸ்டா இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இருந்தாலும் மற்ற மாநிலங்கள் எடுத்த மாதிரி சுட்டி காட்டி விடுதலை கட்சி சார்பாக தமிழக அரசை எடுக்க சொல்லி நாங்களுமே வலியுறுத்தி இருக்கோம். அண்ட் திமுக சார்பா அதை பரிசீலனை பண்ணுவாங்கன்னு நம்புறோம் அப்படின்ற மாதிரி தளபதியோட கருத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்தது இதுதான். ஆளுங்கட்சி கூட கூட்டணி இருந்தாலும் இந்த மாதிரி தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டும் இருந்தாரு. பட் ரீசெண்டா தான் அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், தென் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல இவரோட நிலைப்பாடு பயங்கரமா விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஏன்னா டிஎம்கேக்கு ரொம்ப முட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இந்த கணக்கெடுப்பு விஷயத்துல கரெக்டான ஒரு நிலைப்பாடுல இருக்காரு. எப்படியும் திமுக இதை சீக்கிரமா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் தளபதி பிரஷர் கொடுக்கிறாருன்னா இன்னொரு பக்கம் இப்ப கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் அவர்களே பிரஷர் கொடுத்திருக்காரு. ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.